அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் காத்து கொண்டு இருக்குங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோ சொல்லிட்டோம். டிஎன்பிஎஸ்சி ரேங்க் ஜோசியம் எல்லாமே சொல்லிட்டோம். எந்த ரேங்க்குக்கு யாருக்கு வேலை கிடைக்கும் இப்படி எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சான்றிதழை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள். ஆன் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எல்லாமே தொடங்கிட்டாங்க. ஸோ செலக்டட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபி அழைக்கப்படுவோர் பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் ஆன் ஸ்க்ரீனிங்க்கு தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மதிப்பெண்கள். ஸோ 300 மதிப்பெண்களுக்கு 150க்கு மேலே எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் ஆன் ஸ்க்ரீனிங் டாக்குமெண்ட்டை அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் அப்ளிகேஷனில் போய்ட்டு உங்களுடைய இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ், எல்லா கம்யூனிட்டிக்கார பீப்புள்ஸ்க்கு வகை வகையான கட் ஆஃப் எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு. ஸோ இன்னும் நீங்கள் கட் ஆஃபை நீங்கள் பார்க்கல அப்படின்னா முந்தைய வீடியோக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சில கம்யூனிட்டி வைஸாகவும் சரி, பிஆர்டி வைஸாகவும் சரி, நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. கமெண்ட்டில் கேட்டே தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான், நிறைய தரப்பில் வேக்கன்சிஸ் உயர்த்துங்க கோரிக்கைகள் எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் வேக்கன்சிஸ் உயர்த்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் கசிஞ்சு கொண்டு தாங்க இருக்குது. வெறும் 4662 வேக்கன்சிஸ்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு வேக்கன்சிஸ். கடந்த ஆண்டு 10 ஆண்டு வரலாற்றிலேயே இது கம்மியான ஒரு வேக்கன்சிஸ். அதனால் வேக்கன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 நபர்கள் சிவி ப்ராசஸ்க்கு அழைக்கப்படுவது உறுதி. ஸோ 60,000 பேருக்கும் பணி கிடைக்கும்னா கிடைக்காது. ஸோ ஒரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 9,000 பேர், 9,000 வரைக்கும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னொரு 5,000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 9,662 பேருக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஒன்றா இருக்கும், அவங்க நேரில் எட்டு போய் காட்டுறது ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஆண்டு எக்ஸாம் அவ்வளோதான் உங்களுக்கு, அடுத்த ஆண்டு எக்ஸாம் தான், அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரணும். அது மட்டுமே இல்லை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போனஸ் மதிப்பெண்கள் வழங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சார்பாக போயிட்டுருக்கு. சேஃபான கம்யூவல் மார்க் அப்படின்றதான் இப்போ முக்கியம். ஏன்னா ஓவரால் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கம்யூவல் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டு பிசி இவங்க எந்த கம்யூவல் ரேங்க் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 700லேருந்து 1500க்குள்ளாமல் வந்தால் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எம்பிசி 800லேருந்து 1250க்குள்ளார வரணும் கம்யூவல் ரேங்க். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி எல்லாமே 700லேருந்து அதே மாதிரி 1100க்குள்ளாமல் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடபிள்யூ, டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட்டோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி முன்னுரிமை பட்டியலில் வச்சுருக்கவங்க அப்படின்னா பிலோ 500க்குள்ளார வரணும். ஸோ இந்த எல்லா கேட்டகரியுமே வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்யூவல் ரேங்க்கில் கண்டிப்பாக போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எழுதி வச்சுக்கோங்க, இந்த ரேங்க்கில் இருந்தீங்க அப்படின்னா போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடுத்த ஆண்டுக்கு உண்டான ஆனுவல் பிளானரை இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் பிரபாகர் அவர்களும் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ இந்த டைம் பெண்கள் வந்து தேர்ச்சி பெற்றது வந்து பார்த்திங்கன்னா 78% வந்து பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.